ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கோழிப்பண்ணை செல்லத்துறை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க அம்மா ஒருத்தர் கூட ஊரை விட்டு ஓடி போயிருந்தாங்க. இதனால ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துருந்தாங்க. வளர்ந்த பிறகு யோகி பாபுவோட கோழிப்பண்ணையில ஹீரோ வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம யோகி பாபுவோட கோழிக்கறி கடையிலையும் வேலை பார்க்குறாரு. இந்த சமயத்துல ஹீரோவை ஹீரோனி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லவ்வை ஹீரோ ஏத்துக்க மறுக்கிறாரு. ஹீரோவோட தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாத்தியாரோட பையன் ஹீரோவோட தங்கச்சிய சின்சியரா லவ் பண்றாரு. கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி லவ் பண்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. இதனால ஹீரோ கோபத்துல தங்கச்சியோட லவ்வரை அடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோவோட லவ் என்னாச்சு, அவர் தங்கச்சியோட லைஃப் என்னாச்சு, ஓடி போன அம்மா அப்பா கிடைச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை வில்லேஜ் டிராமா மூவிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் பரவலாம இருக்கு. அதுலயும் ஹீரோவுக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் இடையிலான எமோஷனல் சீன்ஸ் ஓகேவா இருக்கு. யோகி பாபு தன்னோட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. பிரிகிடா சகாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சரியா பண்ணியிருக்காங்க. குட்டி புலி தினேஷோட ஒரு சில காமெடி படத்துல கிளிக் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஓகேவா இருந்தும் ஸ்கிரீன் பிளே சரியில்லை. படத்தில் உள்ள நிறைய பேரோட நடிப்பு நாடகத்தன்மையா இருக்கு. சொல்ல போனா படத்தோட ஹீரோவோட ஆக்டிங்கே நிறைய இடத்துல நாடகத்தன்மையா தான் இருந்துச்சு. படத்தோட கதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது பாட்டு வேற வேற ட்ராக்ல டிராவல் ஆகி போயிட்டே இருக்கு. படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. சொல்ல போனா ஹீரோவோட அம்மா ஒருத்தர் கூட ஓடி போயிருவாங்க. ஓடி போன அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கோயில் வாசல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த நிலையில அவங்க இருக்க என்ன காரணம், அவங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத படத்துல ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. படத்துல உள்ள பாட்டு படத்துக்கு இன்னும் பின்னடைவா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் ஆனாலும் மற்ற எமோஷனல் சீன்ஸ் சுத்தமா நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல. படத்துல குட்டி புலி தினேஷ் கோழிப்பண்ணையிலையும் கோழிக்கறி கடையிலையும் வேலை பார்க்கறாருன்னு படத்துல சொல்றாங்களே தவிர அவர் என்ன வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறத படத்துல ஒரு சீன்ல கூட காட்டல. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் படம் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸை வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிடும்படி சொன்னா ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு தடப்புடலா போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கங்கிற பேர்ல படத்துல யார் என்னன்னு தெரியாத 5-6 பேருக்கு பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்கிற மாதிரி சீன் வச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் படத்துக்கு சுத்தமாவே தேவையில்லை. படத்தோட ஹீரோவுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது. அந்த கோபத்தால அந்த நேரம் என்னென்னமோ பண்றாரு. அந்த கோபத்துல சில நேரம் எந்த நியாயமும் இல்ல. இந்த படத்தை சீனு ராமசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல யோகி பாபு, ஏகன், பிரிகிடா சகா, ஐஸ்வர்யா தத்தா, குட்டி புலி தினேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.